ஹாய் ஆல், நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட் இருக்காங்க. லெட்ஸ் ஆஸ்க் த ஃபீட்பேக் ஃப்ரம் ஹிம். I am Rathesh Kumar KM from Trichy. I am from the Department of Computer Science and Engineering in Eero Sengundar Engineering College. I have placed in TCS Digital with the package of 7 LPA. உனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அதனோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். நான் வந்து ப்ளேஸ் ஆனதுக்கு மோஸ்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து நம்ம காலேஜோட பிளேஸ்மெண்ட் செல் தான். அது வந்து கோடிங்காக இருக்கட்டும், கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட் எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்தப்போ வந்து பிளேஸ்மெண்ட்காக தான் எல்லாருமே காலேஜ் நோக்கி வருவாங்க. நானும் அப்படி தான் வந்தேன். அண்டு ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயரில் வந்து கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட் எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தேர்ட் இயரில் வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக கோடிங் இந்த மாதிரி கற்றுக்கணும். ஓகே, நீங்கள் கம்பெனி ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறீங்க. டிசிஎஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் கொடுத்தோம்ல, அது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் ப்ளேஸ் ஆகிறதுக்கு? டிசிஎஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்த ட்ரைனிங் தான் வந்து மோஸ்ட்டாகவே ஹெல்ப்ஃபுல். ஏன்னா டிசிஎஸை பொறுத்தவரை என்ட்ரி லெவல்லே வந்து நமக்கு வந்து கோட் பீட்டா, என்கியூடி இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அதில் வந்து மோஸ்ட்டாக ஆப்டிடியூடும் கோடிங் மட்டும்தான் இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாகவே ட்ரைனிங் தான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அதை எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், சிலபஸாக இருக்கட்டும், அது எந்த மாதிரி லாஜிக் போட்டால் நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக போட முடியும், அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் பார்த்து பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ட்ரைனிங்கில் தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு ஏதாவது டூல்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணிச்சா? காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்காக இருக்க டூல்ஸ் வந்து முக்கியமாக பார்த்தா போர்ட்டல் தான். போர்ட்டல் வந்து கோடிங் ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல் இல்லை கொஞ்சம் ஆப்டிடியூட்ஸும் நம்மளால் கற்றுக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது வந்து எனி டைம் அவைலபிளாக இருக்கனால நான் வீட்டில் போய் கூட அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் போர்ட்டல் தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ட்ரைனிங் எடுத்தீங்களா? போர்ட்டலை தாண்டி ட்ரைனிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளி காலேஜில் வந்து நடக்கிற ஈவெண்ட்ஸ், ஹேக்கத்தான்ஸ் இல்லை லீட் கோடோட கான்டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் நான் வந்து வின் பண்ணியிருக்கிறதுக்கும் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் செல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வேறு என்ன அடிஷ்னல் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் செல்லேருந்து உங்களுக்கு கிடச்சிது? பிளேஸ்மெண்ட் செல்லேருந்து அடிஷ்னல் ட்ரைனிங்னு பார்த்தா அடிக்கடி வைக்கிற மார்க் இன்டர்வியூவாக இருக்கட்டும். மார்க் இன்டர்வியூ வந்து வைக்கிறனால எனக்கு வந்து பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் அவுட் சீனியர்ஸ், அலுமினிஸ் கூட்டிகிட்டு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இது கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் எல்லாம் கொடுத்தனால எனக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. ஓகே, கிரேட். இப்போ 7 LPAல டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது? 7 LPAல பிளேஸ் ஆகிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ப்ரௌடாகவும் இருக்குது. இவ்வளோ பிளேஸ் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல தான் ஆரம்பத்தில். பட் ஆனால் கொடுத்த ட்ரைனிங், டெய்லி கொடுக்குற ட்ரைனிங் அண்ட் ஃபஸ்ட் இயர்லேருந்து எனக்கு கொடுத்துருக்க ப்ராக்டிஸில் வந்து நான் வந்து 7 LPAல பிளேஸ் ஆவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸையும் அதுக்கான ஒர்த்தினஸையும் எனக்கு வந்து கொடுத்தது வந்து பிளேஸ்மெண்ட் செல் தான். ஸோ வந்து தேங்க்ஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் செல் அண்ட் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்.